என்னுடைய அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் என்னுடைய நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று பஞ்சமி திதி, அதாவது வைகாசி மாதத்தில் வருகின்ற வளர்பிறை பஞ்சமி திதியாகும். வைகாசி மாதம் 21, ஜூன் மாதம் 11ஆம் தேதி வருகின்ற வளர்பிறை பஞ்சமி. இந்த பஞ்சமி திதி அன்று வாராகி தாயை வழிபடுவது நம்மை அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் விலகி நமக்கு நல்லது கிடைக்க ஏற்பாடு செய்வாள் இந்த அன்னை. இந்த தாயை, வாராகி அன்னை மிகவும் கருணை மிகுந்தவள், மிகவும் அன்பு காட்டுபவள். அவளை நினைத்த மறுநொடியே நம்மை தேடி வருபவள். அவளை நினைத்து நாம் வழிபட நாம் எண்ணிய எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும். ஆகவே பஞ்சமி திதி என்று வாராகி தெய்வத்தை வழிபட நாம் மறக்கவே கூடாது. இதற்கு இந்த தெய்வத்தின் முன் ஒரு வாழை இலையை விரித்து வைத்து, அந்த வாழை இலையின் மேல் 2 தேங்காய் வைத்து, தேங்காய்க்கு மஞ்சளும் குங்கும பொட்டு வைத்து அதில் தேங்காய் எண்ணெயை ஊற்ற வேண்டும். இந்த தேங்காய், இதைத்தான் வாராகிக்கு நாம் ஏற்றும் தேங்காய் தீபம் என்று சொல்லுவோம். வாராகி தாய்க்கு நாம் ஏற்றும் தேங்காய் தீபம். இந்த தேங்காய் தீபத்திற்கு நாம் என்ன எண்ணெயை பயன்படுத்த வேண்டுமென்றால், ஒன்று தேங்காய் எண்ணெயை பயன்படுத்த வேண்டும், அல்லது நெய்யை பயன்படுத்த வேண்டும். நல்லெண்ணெயை பயன்படுத்தக்கூடாது. அவ்வாறு தேங்காயை நன்கு சீராக 2 தேங்காய் சமபாகமாக இருக்கும்படி கவனமாக தேங்காயை உடைத்து கொள்ள வேண்டும். கீறல் ஒரு பக்கம் 1/4 தேங்காய் 1, 3/4 தேங்காய் 1 என்று வராமல் 2 சமபாகமாக இருக்கும்பாக கொஞ்சம் கவனம் எடுத்து தேங்காயை உடைத்து விட்டு, அந்த தீர்த்தத்தை சாமி முன்னாடியே ஒரு டம்ளரில் வைத்து விடலாம். தீர்த்தமாக அதை கொடுக்கலாம். அதுக்கு பிறகு அந்த தேங்காய்க்கு குங்குமமும் மஞ்சளும் வைத்து விட்டு, அதில் ஒரு எண்ணெயை, தேங்காய் எண்ணெயை அல்லது நெய்யை ஊற்றி பஞ்சு திரி ஏற்றி விளக்கு பொருத்த வேண்டும். நைவேத்தியமாக அம்மனுக்கு மிகவும் பிடித்த ஐட்டங்கள், பூமியிலிருந்து தோண்டப்பட்ட கிழங்கு வகைகளை நாம் மரவள்ளிக்கிழங்கு, சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, கேரட், காய்கறிகளில் கேரட், பீட்ரூட், மாதுளம்பழம் போன்றவைகளை நாம் வைக்கலாம். பல வகைகளில் மாதுளம்பழம் நம்முடைய வாராகி அம்மைக்கு மிகவும் பிடித்த பழமாகும். மாதுள முத்துக்கள் விரும்பி அம்மனுக்கு படைப்பார்கள். அந்த மாதுள முத்துக்களை படைத்து கொள்ளலாம். இவ்வாறாக வாராகி அம்மனை நாம் வழிபட உகந்த நேரம் இரவு நேரமாகும். இரவு நேரத்தில் 8 மணிக்கு மேல் நாம் வழிபட்டால் அந்த அம்மனின் அருள் நமக்கு தத்ரூபமாக பரிபூரணமாக கிடைக்கும். ஆக இந்த வாராகி தாய்க்கு இவ்வாறு பச்சரிசியில் தேங்காய் தீபத்தை ஏற்றி நைவேத்தியம் வைத்து, துணை விளக்காக 5-6 விளக்குகள் வைக்க வேண்டும். ஒரு டம்ளரில் தண்ணீர் ஊற்றிவிட வேண்டும். தண்ணீர் ஊற்றி வைக்க வேண்டும். எப்பொழுதுமே எந்த மந்திரம் சொல்வதாக இருந்தாலும், எந்த பூஜையிலும் அந்த கடவுளுக்கு முன் நாம் ஒரு டம்ளரில் தண்ணீர் விட்டு பூஜை முடிந்த பிறகு அந்த தண்ணீரை நாம் குடித்து விடலாம். அதேபோல் நாம் வைத்த பச்சரிசியையும் வெண்பொங்கல் அல்லது சர்க்கரை பொங்கல் வைத்து நாம் சாப்பிட்டு கொள்ளலாம். அதனால் எந்த ஒரு இதுவும் கிடையாது. நமக்கு அம்மனின் அருள் பூஜையில் வைத்து அதற்கு பிறகு அதை எடுத்து சாப்பிடுவதால் நமக்கு அம்மனின் அருள் தத்ரூபமாக கிடைக்கும். இப்பொழுது விளக்கை ஏற்றி வைத்துவிட்டு தூப தீபம் காட்டிவிட்டு அம்மனுக்கு நாம் சொல்ல வேண்டிய மூல மந்திரத்தை பற்றி பார்ப்போம். அம்மனுக்கு பிடித்த, வாராகி அம்மனுக்கு பிடித்த மூல மந்திரத்தை இன்று நாம் கண்டிப்பாக சொல்லி வழிபட வேண்டும். இந்த பஞ்சமி திதியில் அம்மனுடைய மூல மந்திரத்தை பற்றி பார்ப்போம். இந்த மூல மந்திரம் மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரமாகும். நமக்கு ஏற்படும் பிரச்சனைகளிலிருந்து நம்மை காக்கும். கடன் தொல்லை இருந்தால் அதை நமக்கு இல்லாமல் செய்யும். வீட்டில் திருமணம் ஆக வேண்டிய பிள்ளைகளுக்கு திருமணத்தை நடத்தி கொடுக்கும். ஆக அனைத்து காரியங்களுக்கும் நாம் இந்த வாராகி அம்மனின் உதவியை நாடினால் நாம் எண்ணம் கண்டிப்பாக எண்ணியவை அனைத்தும் நிறைவேறும். இப்பொழுது வாராகி அம்மனின் மூல மந்திரத்தை பற்றி பார்ப்போம்.
ஓம் ஐம் க்ளௌம் ஐம் நமோ பகவதே வார்த்தாளி வார்த்தாளி வாராகி வராகமுகி வராகமுகி அந்தே அந்தினி நம ருந்தே ருந்தினி நம ஜம்பே ஜம்பினி நம மோகே மோகினி நம ஸ்தம்பே ஸ்தம்பினி நம சர்வதுஷ்ட பிரபோம் சர்வதுஷ்ட பிரதுஷ்டானாம் சர்வேசாம் சர்வசித்த சதுர்முகதிதி சதுர்முககதி சர்வசித்த சர்வவாக்சித்த சதுர்முககதி சர்வவாக்சித்த சதுர்முககதி சர்வவாக்சித்த சதுர்முககதி சர்வவாக்சித்த சதுர்முககதி ஜிக்வாஸ்தம்பனம் குரு குரு சீக்கிரம் வஷ்யம் ஐம் க்ளௌம் ஐம் டட டட ஹூம் அஸ்ட்ராய பட். இதுவே இந்த வாராகி அம்மனுடைய மூல மந்திரமாகும். இந்த மூல மந்திரத்தை மனமுருகி ஜெபித்துவிட்டு அடுத்து நாம் அம்மனுக்கு உதகந்த காயத்ரி மந்திரத்தங்களையும் சொல்லலாம். ஓம் சியாமலாய வித்மஹே ஹலஹஸ்தாய தீமஹி தன்னோ வாராகி பிரசோதயாத். இந்த காயத்ரி மந்திரத்தை நாம் முடிந்தளவு 108 முறை சொல்லி அம்மனை வழிபட வேண்டும். இவ்வாறு வாராகி அம்மனை பஞ்சமி திதி என்று நாம் விரும்பி மனமுருகி வழிபட நம்முடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீரும், நாம் எண்ணியவை நிறைவேறும். இந்த காயத்ரி மந்திரங்களை குறைந்தது 108 முறை சொல்ல வேண்டும். இந்த மூலமந்திரம் சொல்லுவதற்கும் காயத்ரி மந்திரம் சொல்லுவதற்கும் கடினமாக பக்தர்கள் உணர்ந்தார்கள் என்றால் அவர்கள் மிகவும் எளிதாக ஓம் வாராகி தாயே போற்றி, ஓம் வாராகி தாயே போற்றி, ஓம் வாராகி தாயே போற்றி, ஓம் வாராகி தாயே போற்றி என்று மட்டும் சொன்னால் கூட போதுமானது. வாராகி தாயின் அருள் இந்த பஞ்சமி அன்று நமக்கு தத்ரூபமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. வாராகி சிலையோ அல்லது வாராகி போட்டோவோ உங்கள் வீட்டில் இல்லை என்றால் நீங்கள் ஒரு மஞ்சளை பிடித்து அதை அம்மனாக நினைத்து கொள்ளலாம். ஒரு விளக்கேற்றி அந்த விளக்கில் அம்மன் தத்ரூபமாக இருப்பதாக நினைத்து கொள்ளலாம். சில பேர் வாராகி அம்மன் போட்டோவை வீட்டில் வைக்கக்கூடாது என்று நினைக்கின்றார்கள். அப்படியெல்லாம் இல்லை. அம்மன் மிகவும் பார்ப்பதற்கு கொடூரமாக தெரிந்தாலும் மிகவும் அன்பானவள், கருணையானவள், கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து நம் குறைகளை களைபவள். அத்தகைய சிறப்பு வாய்ந்த வாராகி அம்மனை இந்த பஞ்சமி திதியன்று வழிபட்டு நாம் நம்முடைய பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவோம் என்று அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொண்டு இந்த என்னுடைய செய்தி துளிகள் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும்படி மிகவும் தாழ்மையுடன் காட்டிக்கொள்கின்றேன். ஓம் வாராகி தாயே போற்றி போற்றி. வஜ்ரகோசம் வஜ்ரகோசம் வஜ்ரகோசம். வாராகி தாயே போற்றி போற்றி. வாராகி தாயே போற்றி போற்றி. இந்த ஸ்க்ரீனில் தெரியும் போட்டோவை உற்று பாருங்கள். அந்த வாராகி அம்மனுடைய கண்ணை பாருங்கள்.
அந்த கண்ணை பார்த்தால் அந்த அம்மன் நம்மை நேரடியாக பார்த்து நம்மிடம் பேசுவது போன்ற ஒரு உணர்வு ஏற்படுகின்றது. ஓம் வாராகி தாயே போற்றி போற்றி, அம்மா தாயே போற்றி போற்றி, வாராகி தாயே போற்றி போற்றி, வஜ்ரகோஷம் வஜ்ரகோஷம், வாராகி அம்மா அனைத்து உயிர்களுக்கும் நல்லதே குடும்பம்மா. இந்த உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் சந்தோஷமாக வாழ உதவி புரியுங்கள் அம்மா. இன்று பஞ்சமி அன்று உங்களை மனதார வேண்டுகின்றேன். வாராகி தாயே போற்றி போற்றி.